வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு அதிரடியான பல நிகழ்வுகளை கண்டுட்டு இருக்குங்க. ட்ரம்பே விஜயை பாராட்டி இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விஜய பாராட்டி இருக்கிறார். டெல்லியில இருக்கிற மோடி விஜய கொண்டாடிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல நள்ளிரவுல மாறு வேஷத்துல விஜய் போயிட்டு இருக்காரு. இப்படி பலதரப்பட்ட அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்து தமிழ்நாட்டவே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. என்ன நடக்குது தோழர்கள்? நீங்க சமூக வலைத்தளத்துக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களே, அதிர்ச்சிகரமான பல தகவல்களை பார்க்க முடியும். இப்ப எல்லாம் ஆட்சியே தேவையில்லை, ஒரு ரீல் போதும், அல்லது அதை நம்புகிற என்டர்டைன்மெண்ட் போதும். அப்படிதான் தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் புரட்சி பண்ணியிருக்காரு நம்முடைய அண்ணன் விஜய் அவர்கள். மாறு வேஷத்துல தமிழ்நாட்டுல ரோந்து பணியை மேற்கொண்டிருக்கிறார். யாராவது ஒருத்தர் செஞ்சிருப்பாங்களா? போலீஸே ரோந்து பணிக்கு போறது இல்லைங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் தூங்காம கொள்ளாம மக்களுக்காக நடுராத்திரி மாறு வேஷத்துல போயிருக்காரு. நீங்க எம்ஜிஆர் படம் பாப்பீங்கல்ல, எம்ஜிஆர் இங்கனக்குள்ள ஒரு மருவை வச்சு மண்டையில ஒரு முண்டாச கட்டிக்கிட்டு கையில ஒரு சின்ன கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு பறையெல்லாம் வச்சுட்டு பல மாறு வேஷத்துல எம்ஜிஆர் போய் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி மாறு வேஷத்துல நம்ம அண்ணன் போயிருக்கிறாரு. நடுராத்திரியில இருந்து விடிய விடிய தெரு தெருவா மாறு வேஷத்துல போவாராம். போனாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இல்லீகலா கஞ்சா விக்கிறவன், சாராயத்தை குடிச்சிட்டு பொம்பளை கிட்ட வம்பிழுக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா அண்ணனுக்கு கண்ணு நெருப்பாயிருமா. கை அப்படி முறுக்கேறி அடிச்சாருன்னா 10 பேர் பறப்பாங்களாம். வீதி வீதியா குற்றச்செயல் புரிகிறவர்கள அடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறாரா அண்ணன். கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்படியான ஒரு ஆட்சியை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி அண்ணன் ஒரு நாளைக்கு 34 மணி நேரம் வேலை செய்யறாராம். நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு 24 மணி நேரம் தாங்க. ஆனா அண்ணன் தூங்காம வேலை செய்யறது 34 மணி நேரம். சூப்பர்மேன்களுக்கு எல்லாம் அதாங்க டைமே போகும். அண்ணன் 6 மணிக்கு மேல வெளியவே வரமாட்டாருன்னு அவங்க அப்பா எஸ் சந்திரசேகர் சொல்லலாம், அவங்க அம்மா சோபா சொல்லலாம். ஆனா நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா அண்ணன் 34 மணி நேரம் தூங்காம வேலை பாக்குறாரு. எங்க தலைமைச் செயலகத்துல சாப்பாடு கொண்டுட்டு போய் உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சரை பாத்திருக்கீங்களா? காலையில 10 மணிக்கு டானு சோற கட்டிக்கிட்டு போறவரு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியே வர்றாருன்னா பாருங்களேன். எந்த ஒரு முதலமைச்சராவது அப்படி இருந்திருக்கிறாங்களா? இல்ல ஒரு எம்எல்ஏவாவது அப்படி இருந்திருக்கிறாங்களா? சோத்தை கட்டிட்டு போனோமா, சாப்பிட்டோமா, சாயந்தரம் கிளம்பணுமான்னு ஒரு பஞ்சாயத்து கிளர்க்கு ஆபீஸ்க்கு போற மாதிரி, ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு போற மாதிரி, ஒரு என்ஜினியர் அவர் வேலையை பார்க்க போற மாதிரி கரெக்ட் டைம் போய் வர்றாருன்னா இப்படியான முதலமைச்சரை கொண்டாடாம என்னங்க செய்வாங்க? அதுலயும் பாத்தீங்கன்னா ராத்திரி பூரம் ஒரு தடவைலாம் என்ன ஆகி போச்சு, அண்ணன் போயிருந்திருக்காரு, கரண்ட்டை கட் பண்ணிவிட்டாங்க. அண்ணன் கடுப்பாயிட்டாரு. யார் ஆட்சியில கரண்ட்டை கட் பண்றீங்கன்னு போய் அந்த கரண்ட் ஆபீஸ் இருக்குல்ல, இபி ஆபீஸ் உள்ள நுழைஞ்சு அடிச்சதுதான். அந்த ஏரியாவில இன்ன வரையும் கரண்ட் 1 மணி நேரம் கூட ஆஃப் பண்றது இல்லையா. அப்படி பல விஷயங்களை மாறு வேஷத்திலே போய் செஞ்சிருக்காரு நம்ம அண்ணன். இத பலரும் ஒத்துட்டு இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாறு வேஷத்தில் போன அண்ணன் விஜய், மாறு வேடமிட்டு போன அண்ணன் விஜய், மாறு வேஷம் போட்டானா எந்த தெருவு, ஏன், எப்போ, எந்த டைம், இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அதுக்கெல்லாம் ஆதாரம் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம். அண்ணன் மறு வச்சுட்டு போனான்றத நம்பணும். நான்லாம் நம்பிட்டேங்க. நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதான் கேள்வி. நம்ம அண்ணன் நமக்காக களத்துல இறங்கி மாறு வேஷத்துல போயிருக்காருன்னா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க ஸ்டாலின்லாம் அவர் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம், பெண்கள் பெண்கள் பெண்கள், அப்புறம் பொருளாதாரம் பொருளாதாரம், அப்புறம் சிறப்பு பொருளாதாரம் மண்டலம், அப்புறம் ஆஸ்பத்திரி, குழு ஏசி பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் யார் கேட்டது? எனக்காவது நடுராத்திரி மாறு வேஷத்துல போயிருக்காரா ஸ்டாலின்? சும்மா உட்காந்துக்கிட்டு வளர்ச்சி வளர்ச்சி. நீங்க 11.19% வளர்ந்தா அது வளர்ச்சியா? எங்க அண்ணன் மாதிரி உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, நடக்க தெரியுமா, போட்டு போட தெரியுமா, நடுராத்துல மறு வச்சுக்கிட்டு மக்களை பாக்குறதுக்கு போக தெரியுமா? சும்மா உட்காந்துட்டு வளர்ச்சி வளர்ச்சி. தமிழ்நாடு வளர்றத பத்தி யாருங்க கவலைப்பட்டது? எங்க அண்ணன் ட்ரெஸ் போடுறது எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க அண்ணன் நடந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கோயிலுக்கு போயிட்டு, மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு அப்படி சட்டப்படம் ஒரு துண்டு எடுத்து பொத்திட்டு வர்றாருன்னா அதை ரசிச்சு போட்ட மீடியாக்கள், அதை ரசிச்சு போட்ட யூடியூப்கள், அதை ரசிச்சு போட்ட தங்கச்சிங்க, என் நல்ல மனநிலையில நாங்க இருக்கோங்க. சும்மா வளர்ச்சி, ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், பிள்ளைங்க, பாதுகாப்பு. தயவு செஞ்சு ஸ்டாலின் சார், நீங்க ரிட்டையர்ட் ஆயிருங்க. நாங்க இனி ஜாலியான மூட்ல இருக்கோம். நாங்க எங்க அண்ணனை கொண்டாடுவோம். இதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த பக்கம் பார்த்தா ட்ரம்ப் எவ்வளவு பெரிய ஆளுங்க. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, உலகத்தவே சும்மா ஆட்டி வைக்கிறவரு, சும்மா கண்ணுல விரல விட்டு ஆட்டக்கூடிய ஒரு நபருங்க. அவரே மறந்துட்டாருன்னா பாருங்க. ட்ரம்பே மறந்துட்டாங்க. யாரையாது
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வந்து 1 மாசம் கூட ஆகல, அமெரிக்கா வரைக்கும் என் பேச்சு அடிபடுது. அவர் பேச்சு யார் யாருன்னு போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்காரு. அப்பதான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு, ஒரு நடிகனா இருந்துட்டு ஒரு நடிப்பு துறைய விட்டுட்டு உச்சத்துல கெரியருடைய உச்சத்துல உட்கார்ந்து இருந்துட்டு இங்க வந்து மக்களுக்காக இவ்வளவு பாடுபடுறாரு, யார் அது அப்படின்னு அவருக்கே ஆசை ஆயிடுச்சான். அப்புறம் தேடி தேடி பிஏவை அனுப்பி அவரை பத்தி எல்லா பர்டிகுலர்ஸும் என் டேபிளுக்கு வரணும்ட்டாராம். அப்புறம் மொத்தமா கொண்டு போய் போட்டிருக்காங்க டேபிள்ல. அதை படிச்சவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சான். இவ்வளவு வேலை செய்யறாராம், இவ்வளவு வேலை செஞ்ச மனுஷனா. கருப்பு கோட்டு என்ன, அப்புறம் போய் மோடி கிட்ட கெத்தா போய் 10 நிமிஷம் பேசிட்டு வந்தது என்ன, அப்புறம் பிரஸ் மீட்டே பார்க்காம அப்படி கெத்தா கடந்து நொட்டாங்கையில பிரஸ் டீல் பண்றது என்ன, பிரமிச்சு போனாராம் ட்ரம்ப். அதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு போய் சிஎம் இருக்காரு, அது ரொம்ப நல்லா இல்லையே, அது சின்ன போஸ்டே, அதுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் தகுதி இல்லையா, அவரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு தான் தகுதியானவர். அவர் கொண்டு போறோம், டெல்லியில உட்கார வைக்கிறோம், அடுத்து மோடிக்கு அடுத்து அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அதுக்கு தகுதி இருக்கிற ஒரே ஆளு இந்தியாவிலே அவர் தான் அப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காராம். அதுதான் நேத்து முழுக்க சமூக வலைத்தளங்கள்ல அப்படியே வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நம்ம அம்மா யாரு, நிர்மலா சீதாராமன், என்னங்க திமுக இப்ப பாருங்க, விஜய் கேட்க கேட்க நாங்க பணத்தை அள்ளி எறிவோம் பாருங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏங்க, ஒன்றிய அரசு கூட மாநில அரசு ஒத்துமையா போனாதானே நாடு வளரும். அந்த டாக்டிக், அந்த டெக்னிக் அண்ணன் விஜய்க்கு தெரிஞ்சிருக்குல்ல. அதனாலதான் நிர்மலா சீதாராமன் அம்மனே வந்து அந்த ஐயா 56 இன்ச் மோடியே வந்து, நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்துறோம், நீங்க அடிச்சா ஆடுங்க மிஸ்டர் விஜய் அப்படின்னு சுத்தமா இறங்கி வந்து நிக்கிறாங்கன்னா பாருங்க. விஜய் எனக்கே படிக்க 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 நஞ்சு நிறைஞ்சு போச்சுங்க. இப்படியான ஒரு முதலமைச்சர், பாஜகவே பம்புற முதலமைச்சர், பாஜக காசே தரமாட்டேன்னு நம்மள ஓட விட்டானுங்க. நாம என்ன பண்ணிவிட்டோம், சும்மா நஞ்சு முத்திக்கிட்டு நாங்கெல்லாம் அப்படித்தாயா அப்படின்னு திமிர்த்தனம் பண்ணக்கூடாதுல்ல. திமுக ஆட்சியில என்ன பண்ணிவிட்டாரு அந்த ஸ்டாலின், அவர் வாட்டுக்கு போய் நீ 10,000 கோடி கொடுத்தா எங்களுக்கு என்ன, நாங்க பிஎம்சில கையெழுத்து போட மாட்டோம், வேற ஆளப்பாரியா அப்படி பேசலாமா முதலமைச்சர். எங்க அண்ணன் போனாரு, டப்புனு காலில் விழுந்தாரு, கைய புடிச்சு எந்திரிச்சு காசை வாங்கிட்டாரு பாருங்க. 100 நாளைக்கு பணம் கொடுங்கடா, 100 நாளைக்கு 40% பணத்தை நாங்க ஏன் கொடுக்கணும், மாநிலங்கள் தலையில ஏன் வரி சுமைய வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாருங்க ஸ்டாலின். அது கேட்கலாமா? ஒன்றிய அரசுங்க, அவங்களெல்லாம் பார்த்தோம்னா கைய கட்டி நிக்கணும். அண்ணன் விஜய் அதை கரெக்டா செய்வாரு. இவர் போய் உட்கார்ந்துட்டு 100 நாள் வேலை திட்டத்துல எதுக்கு 4,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கீங்க, முதல்ல 12,000 கோடி ஒதுக்குனீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. யாரு, ஸ்டாலின். எங்க அண்ணன் அப்படி கேட்டாரா? காட்டுனா போதும், கையெழுத்த விறுவிறுவிறுன்னு போட்டு வந்துடுவாரு. அப்போ மோடி அரசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல பிள்ளையத்தான் நாங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரை எதிர்பார்த்தோம். இந்த சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டையை கட்டிட்டு நின்றுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஓட்டம் மறைச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் சனாதனத்தை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் யாருங்க கேட்டா? நல்லா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு டான்ஸ் ஆடுறா அமைச்சர்கள்ல யாருக்குங்க அமையும்? நமக்கு தாங்க அமையும். இந்த பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு தொழில்துறை அமைச்சர்லாம் ஆடினாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு கொண்டாட்ட மனநிலையில இருக்கு. ட்ரம்ப்ல இருந்து மோடியில இருந்து அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எங்க அண்ணன் விஜய் நடுராத்திரி நள்ளிரவுல கூட 34 மணி நேரம் தூங்காம வேலை பார்க்கறாருன்னா, தமிழர்னு சொல்றதுக்கே நான் பெருமைப்படுறேங்க. விஜய் எங்க முதலமைச்சர்னு சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேங்க. சும்மா ஸ்டாலின் மாதிரி போற இடத்துல வர்ற இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு, பிள்ளைங்களை படிக்கணும், இடைநிறுத்தம் ஆகக்கூடாது, எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும், உங்க சொந்த காலில் நிக்கணும், இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் வரணும், விசில வந்து கோலமா போடணும், விசில் அடிக்கணும்னு சொல்ற எங்க அண்ணன் பெரியாளா? என்னமோங்க, எனக்கு இந்த 2-3 செய்தியை படிச்சதுல இருந்து மனசு குதூகலமாயிடுச்சு. ஆக மொத்தம் அண்ணன் இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா.